இன்னைக்கு என்ன டே? ஃப்ரைடே. அண்ணாவோட காலேஜ் அவுட்ஃபிட் இது. இது வந்து என்னோட பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோட காலேஜ் ரொட்டீன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஜனவரி பிப்ரவரி நடக்குது. இந்த ஒரு மாதம் தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக காலேஜ் இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதோட ஃபைனல் இயர் இது லாஸ்ட்டு. இப்போ வர எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு. இதோட காலேஜ் லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப நாள் ஆகுது. நான் கல்யாணம் ஆனது சரி ஒரு டைம் கூட நான் வந்து காலேஜுக்கு வந்து கிளம்புறோம். காலேஜ் ரொட்டீன் வந்து போட்டது கிடையாது. ஸோ இந்த வாட்டி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விழாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோமே. இப்போ காலையில் எழுந்தோம், சாப்பாடு செஞ்சோம், சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வேறு. ஸோ அதனால் படிக்கிற வேலைலாம் நிறையா இருக்குங்க. நான் எப்பவுமே நைட் டைமில் தான் படிப்பேன். எப்போயும் ஒரு டைமில் ரெகுலராக வச்சுக்கணும் படிக்கிற மாதிரி. நான் நைட்டில் படிப்பேன் நான். ஸோ இப்போ போயிட்டு குளிச்சுட்டு காலேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புவேன். போகலாமா? போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சரண்யா, காலேஜ் கிளம்பிட்டியா? காலேஜ் இன்னும் கிளம்பல. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு வந்தேன். இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பணும். நீங்கள் வந்து ஃப்ரைடேன்றதுனால தலை குளிச்சிருக்கேன். தலை காயணும். அதனால் தலை காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வந்து கிளம்புனேன். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரைடே அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் நிறைய வேலை இருக்கும் இல்லையா? அங்கேயும் சரி, அம்மா வீட்டையும் சரி, மாமா வீட்லையும் சரி, அவங்க கொஞ்சம் படிக்கணும், வீட்டெல்லாம் தொடக்கணும், எக்ஸ்ட்ரா வேலைலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முன்கூட்டியே வந்து கிளம்பிடுவேன். அங்கே வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டேன். தலை காயறதுக்காகவே ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கணும். சரி ஓகே. அப்போ நீ கிளம்பு, நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நீ கிளம்பிட்டே இரு, நான் உடனே வந்துடுறேன். சரியா? சரி ஓகே, பை. என்ன சரண்யா, ரெடியா? இன்னுமா தலைக்காய வச்சிட்டு இருக்க? சரி கிளம்பு, டைம் ஆகல காலேஜுக்கு. சூப்பராக இருக்கு. நிறைய தலை சீவி பூ வச்சிருப்பேன்னு நினச்சேன். நான் தான் தலை சீவிலையேக்கா, நீ வந்ததான் வீடியோ ஸ்டார்டிங்கில் என்னப்பா சொன்னோம், காலேஜுக்கு கிளம்புறது தானே சொன்னோம், இன்னைக்கு ரொட்டீன் எப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் தலை செய்வோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹேர் ஸ்டைலை போட்டு காட்டுறோம். நீங்கள் நம்ம ஹேர் ஸ்டைலை வேறு மாற்ற சொல்லியிருக்கீங்க. ஆமாம், மாற்றலாம். ஆனால் நான் ஒரே ஹேர் ஸ்டைலை போட போகிறேன். ஆனால் எந்த மாதிரி எல்லாம் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பொழுதுமே எனக்கு இதே இதுதான் தெரியுமா, எது வருதோ வரலையோ இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு வரவே மாட்டேங்குது. சரி கொஞ்சம் எழுந்து இல்லை, உனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஐயோ ஏதாவது ஒரு நாளே சர்ப்ரைஸ் தான். உனக்கு ஒரு நாள் சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறான்னு அர்த்தமா? இன்னைக்கு என்ன டே? ஃப்ரைடே. தெரியுமான்னு கேட்குறேன். ஏதாவது ஹாப்பி ரோஸ் டே. ஆமாம், இன்னைக்கு ரோஸ் டே. பிப்ரவரி மந்த் வந்தாலே 7ஆம் தேதி ரோஸ் டே, டெடி டே, சாக்லேட் டே, ஹக் டே, கிஸ் டே, அப்புறம் தான் வேலண்டைன்ஸ் டேவே வருமே. தெரியும், நான் சொல்லலாம் தான் வந்தேன். ஆனால் நீ அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டேன்னு தான் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ரீல்ஸுக்குலாம் அதுவே தான் ஒரு டே. இன்னைக்கு 7th டேட் போட்டு ரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. ஏன்னா அது கிட்ட வரும்போதே அதை பற்றின பட்டியல்ஸ் எல்லாமே வந்துடும். அதனால தான் இன்னைக்கு பார்த்தேன். ஆனால் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, நான் சொல்லலை. சரி, ரோஸ் உனக்கு தலைக்கு வச்சா நல்லா இருக்குமேட்டு தான் வாங்கிட்டு வந்தனே. மற்றபடி நீ எனக்கா தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் வைப்பீங்கன்ட்டு. காம்பு லைட்டாக கட் பண்ணுவாங்க, இலையை கிள்ளி கூட வச்சுப்பாங்க, அதான் தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு கட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நமக்கு ஏற்ற அளவுக்கு கட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நாங்கள் லவ் பண்ண டேஸ்ல பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டே வரல. ஏன்னா நாங்கள் லவ் பண்ணோம், நாங்கள் கல்யாணம் ஆகிதான் எங்களுக்கு நாங்கள் கல்யாணம் ஆகிட்டே கொண்டாடணும். அப்போ கூட ஒரு சாக்லேட் வாங்கி வந்து கொடுத்தாரு, டைரி மில்க் வாங்கி வந்து கொடுத்தாரு. அதை கூட நான் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதுதான் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் டே அன்னைக்கு ரோஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டேவா? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டே. அதுக்குன்னு டெய்லியும் டெடி டே அன்னைக்கு டெடி வாங்கி தருவான், சாக்லேட் டே அன்னைக்கு சாக்லேட் வாங்கி தருவான்லாம் எதிர்பார்க்காத. சும்மா ரோஸ் வித்தது, சரி வாங்கலாம்னு தோணுச்சு, ஞாபகம் வந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர் ரோஸ் இங்கே பாருங்க. சரி, தேங்க்யூ.
சரி தலை சீவி இதுதான் வைக்க போகிறேன், பார்க்கலாம். பூ இருக்கு, ஆனால் கொஞ்சம் பூ ரோஸ் இல்லை, தலையில் வைக்கிற மாதிரி பூ இருக்கு. சரி சரி ஓகே. சர்ப்ரைஸ் தான், தினைக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சரி தினைக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுறோம் வாங்க. சரி சரி கிளம்புங்க, டைம் ஆகுது, பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சரண்யாவோட ஹேர் ஸ்டைல். ரெகுலர் ஆமாம் அப்படிதான். இதுதான் ஏற்றி போடுறதுனால தான் சொட்டை விடுன்னு சொல்லிட்டு மொன கூட சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏற்றி போடாத சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இதை விட்ட வேறு ஸ்டைல் நல்லாவும் இல்லை. முறுக்கி போடுவோம் இல்லையா, அது வந்து ஃபங்க்ஷன் டைம்லாம் போட்டு போனால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ரெகுலராக முறுக்கி போட்டால் இந்த இருக்கிற முடியும் கொட்டிக்கும். அந்த இடம் சின்னதான மாதிரி இருக்கு, அந்த இது கட்டாயிடும், முறுக்கிற இடம் கட்டாயிடும். அதனால முறுக்கத்தை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எப்பயாவது ஃபங்க்ஷன்லாம் ரெகுலராக போட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீ இப்படி சீவரத்தையே கொஞ்சம் லூஸ் விட்டு சீவனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வெளிச்ச மாதிரி தான் இருக்குதுன்றாங்க. லூஸ் விட்டு சீவலாம், ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே வருங்க துண்டு துண்டு முடி இருக்குல்ல, நான் இப்படி டைட்டாக சீவும் போது அந்த துண்டு துண்டு முடியெல்லாம் அதுக்கும் இதுக்கும் அது இஷ்டத்துக்கு பறக்குது. அதனால தான் கொஞ்சம் நான் டைட்டாக செய்வேனே. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் சீவனே. இப்படி சீவிட்டு கீழே பின்னி போட்டால் ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆகிடும். எதாவது வளர்ந்துருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. கண்டிப்பாக வளர்ந்து தான் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க தான், முடி வளர்ந்துருக்கு என்ன ஆயில் போடுறீங்க அப்படின்ட்டுலாம். நம்ம சீக்ரெட் ஆயில் பேரையும் நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிட்டேன். சரி ஓகே, தலை ஸ்வீட் பார்க்கலாம். பார்க்கலாம். சரண்யா ரெடியா? ரெடி 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 ரெடின்னு தான் சொல்கிறத தவிர இன்னும் ரெடி ஆன மாதிரியே தெரியல. ரெடி ஆகிட்டு அவ்வளோதான், நம்ம என்ன பண்ண போகிறோம் அவ்வளோதான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பவுடர்லாம் எதுவுமே வந்து போட மாட்டேன். ஒன்று திட்டிட்டு இருப்பேன், ஏதாவது மூஞ்சிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொரப்பாக இருக்கும். ஸோ மூஞ்சில் பவுடர் போட்டால் இன்னும் பூத்திட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வீட்டில் பவுடருக்கே வேலை கிடையாது நமக்கு. நம்ம க்ரீம் போட்டால் தெரியாது தான், ஆனால் நான் அது எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாந்து போட்டு தான் காலேஜ் ஃபஸ்ட்டு போவோம், ஏன்னா அதுதான் கீழே விழாது. எப்பயுமே கல் போட்டு வச்சு போய் நிறைய டைம் பல்ப் வாங்கியிருக்கேன், பொட்டி கீழே விழுந்து அதனால சாந்து போட்டு தான் ட்ரை பண்ணுவேன். இன்னும் தலை சீவியாச்சு, பூ வைக்கணும், பொட்டு வச்சாச்சு. சரி ஓகே, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, பார்க்கலாம். நெத்தில சாதாரணமாக குங்குமம் வச்சா ஒட்ட மாட்டேங்குதுன்றதுனால தான் நான் சார்ந்த ஆசை வச்சு குங்குமம் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கிளம்பிட்டா? சூப்பராக கிளம்பியாச்சு. இதுதான் நம்மளோட கெட் ரெடி வித் மீ. ஸோ காலேஜுக்காக காலையிலேருந்து செய்கிற வேலையெல்லாம் செஞ்சிருவோம். அது கூட அவ்வளோவா தெரியாது, ஏன்னா காலையில் போனால் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் காலேஜ் கிளம்புறது தான் பெரிய விஷயமா இருக்கும். தண்ணி போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி, அதுவும் தலைலாம் குளிச்சுன்னா சொல்லவே தேவை, எம்மா நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் டைம் ஆகலை, போயிடலாம். சரி பூ வச்சுட்டு வாங்க, சாப்பிடணும். கட் பண்ணி வச்சுருவேன். சூப்பராக இருக்கு. சைடில் மைக் செட் கட்டின மாதிரி சூப்பராக இருக்கு. சரி சாப்பிடுங்க, கிளம்பலாம். சரண்யா கிளம்பியாச்சா? சரண்யாவோட காலேஜ் அவுட்ஃபிட் இது. இது வந்து என்னோட பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் காலேஜுக்கு ரெகுலராக வேர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை போகலாம். எனக்கு இப்படி காலேஜ் விட்டுட்டு இவர் இப்படி ஆஃபீஸ் போயிடுவார். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம், போயிட்டு வந்து பார்க்கலாம். சரி போங்க. போகும்போது எவ்வளோ அழகாக பலன்னு போகிறேன், வரும்போது பாருங்க சொங்கி மாதிரி வரும். கிளம்பி வந்துடுவேன். என்ன சரண்யா காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? காலேஜில் போயிட்டு வந்துட்டேன். ஏன் கொன்னுடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேனே எனக்காவது ஒரு வாட்டி நடக்க விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கே நடக்க விட்டுட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உண்மையாகவே. அவ்வளோ தூரம் நடந்து வந்தது, எனக்கு எப்படா வீட்டுக்கு போய் சேரும், ஏன்டா நடந்து வர ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. பாதி வெயில் வந்து தண்ணி தாங்க எடுத்துச்சு, கிருன்னு வர ஆரம்பிச்சிட்டு, கண்ணுலாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. காலேஜில் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சினேன். காலேஜில் உட்காந்துருக்கலாமே, ஏன்டா அவசரப்பட்டு நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் நான் வீட்டுக்கு வந்து சாவி இவர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு.
நான் வீட்டுக்கு நம்ம வந்து கீ என்கிட்ட இருக்கும் 4 மணி நேரம் வீட்டு வாசல்ல உட்காந்து கிடக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா வருவார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்ததுக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கத்து வீட்டில் தம்பி ஒருத்தர் இருக்கா, சின்ன தம்பி, அவனை கூட்டு வச்சுன்னு ஜாலியாக விளையாடி இருந்தான். அதனால எனக்கு எதுவும் தெரியல. மனம் வந்ததுக்கப்புறம் வந்து தண்ணி குடிச்சிட்டு படுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது. கண்ணு கொஞ்சம் வலி இல்லாமல் இருந்தது. காலெல்லாமே கூட்டார் பரவாயில்ல, நல்லா இருந்தது. ஸோ ஜாலியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து விட்டுட்டாங்க. அதனால தான் நான் நடந்து வர வேண்டியதாகிடுச்சு. மற்றபடி அவ்வளோதான். காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். காலை எழுந்தனா சாப்பாடு ஏதாவது எப்பயுமே வந்து மதியம் தான் காலேஜ். மதியன்றதுனால காலைல கொஞ்சம் டிஃபன் செய்யறதுனா நேரம் கரெக்டாக இருக்கும். தோசை இருந்துச்சுன்னா தோசை ஊற்றிடுவேன், இட்லி ஊற்றிடுவேன். இல்லைன்னா சாப்பாடு செய்யணும் போது சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் வந்து தண்ணி இப்போ குளிர்காலமாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி போட்டு தான் குளிப்பேன். ஸோ குளிச்சுட்டு அப்புறம் நான் கிளம்பி அதுக்கப்புறமா நண்பு விட்டு வந்துடுவார். இதுதான் நடக்கும். போனால் திரும்ப வரும்போது கூப்பிட்டு வந்து விட்டுருவார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட காலேஜ் ரொட்டீன். இன்றைக்கி நிறைய பேர் என்னோட ரோஸ் பற்றி சொல்லணும். அது இருக்குது, என் ரோஸ் பற்றி கேட்டாங்க. நான் சரணியா வீட்டுக்கார வாங்கி கொடுத்ததா அப்படின்ட்டு. ஆமாம், நான் மட்டும்தான் ரோஸ் வச்சுட்டு போனேன். அதனால எல்லாம் என்ன கேட்டாங்க. முக்கியமான நாள் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 7ஆம் தேதி. இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வெட்டிங் டே. ஸோ அதனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். நீங்களும் மறக்காமல் விஷ் பண்ணிவிடுங்க. நாங்கள் காலையிலே தூங்கி எழுந்தோடனே விஷ் பண்ணிட்டோம். ஸ்டேட்டஸ்லாம் தெரிவி விட்டாச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க போய் தான் செலிப்ரேட் பண்ணணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் விழாவில் பார்க்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.